Hi students, நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னதுன்னா pair of linear equation with the two variables. அதில் exercise number 3.2 fourth sumல எத்தனாவது first subdivision பார்க்க போகிறோம். சரி, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது வர வேல்யூ, அதாவது இதை கொடுத்துருக்க கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபை வந்து என்ன செக் பண்ண சொல்கிறாங்க, which of the following pair of linear equations are consistent or inconsistent if கன்சிஸ்டன்ட், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கிராஃப் நம்ம கிடைக்கும் போது கிராஃப் எப்படி வரும், அப்டைன் த சொல்யூஷன் கிராஃபிக்கலி. சரி, சொல்யூஷன் வந்து கிராஃபாக கேட்குறாங்க எப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத போது, அதாவது இந்த மாதிரி ஒரு கிராஃபாக இல்லைன்னா நம்ம இதுக்கு சொல்யூஷன் போடணும். இந்த மாதிரி கிராஃபாக இருந்தால் இந்த மாதிரி வந்துருச்சு, ஸோ திஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டு நம்ம மூவ் ஆக வேண்டியதான் அடுத்த சம்க்கு. சரி, இது என்னது ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கிராஃப் போடணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக இதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள். இது a1 a2 சரி, a1 by a2 எப்படி எழுதிக்கலாம், a1 by a2 ஈக்குவல் டு இதோடைய கோஎஃபிஷியன்ட் 1, இதோடைய கோஎஃபிஷியன்ட் 2, தென் b1 by b2 இதோடைய கோஎஃபிஷியன்ட் 1, b2 உடைய கோஎஃபிஷியன்ட் 2, c1 by c2 the constant is 5 by 10. ஸோ இது 1 by 2 1 by 2 இருக்குது, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிள் 1 டைம், 5 டேபிளில் 2 டைம். ஸோ இதுவும் 1 by 2 வருது. நமக்கு என்ன மாதிரி வருது, a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2 இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது. அப்போது இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா, எப்படி 1 by 2 ஈக்குவல் டு 1 by 2 ஈக்குவல் டு 1 by 2 கிடைக்கிறதுனால நமக்கு இந்த கிராஃப் அதாவது இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது, அதாவது a1 by a2லாம் கரெக்டாக இருக்க மாதிரி. அப்போ என்ன வரும், இங்கே ஒரு இன்ஃபைனைட் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போது ஒரு கோஇன்சிடென்ஸ் கிராஃப் கிடைக்கும். சரியா, கோஇன்சிடென்ஸ் கிராஃப் கிடைக்குதுன்னா நமக்கு லைன் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குமா, ஏதோ ஒரு சைட் இப்படி போகும், இல்லைனா இந்த இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று லைனோ ஏதோ ஒன்று கண்டினியூ ஆகிட்டு ஏதோ ஒரு லைன் நமக்கு கிடைக்க போகுது. சரி, பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகே, இப்போ கிராஃபுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சரியா, சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸுக்கு ஒரு 2 கொடுத்து பார்க்குறேன். சரி, 1 கொடுக்கலாம். முதல்ல 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன்னா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 வருமா. தென் எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போது y ஈக்குவல் டு 5, இந்த ப்ளஸும் நீங்கள் போச்சுன்னா -1 ஆகுமா. அப்போ ஒய்க்கு என்ன வரும், 4. ஸோ நான் எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது ஒய்க்கு எனக்கு 4 கிடைக்குது. தென் எக்ஸுக்கு 2 கொடுத்து பார்க்குறேன். சரிங்களா, 2 கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது நமக்கு 2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2, அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். இப்போ 2 கொடுக்கும்பொழுது 3 கிடைக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய வேல்யூ ஒரு 7 அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். சரி, ஒரு 7 கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு 7 கொடுத்தோம் அப்படின்னா 7 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ ஒய்க்கு என்ன பண்ணுவோம், 5 மைனஸ் 7. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், 5 மைனஸ் 7. 7 நம்பர் பெருசுன்றதுனால மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு -2 கிடைக்குது எப்போ 7 கொடுக்குறப்போ எக்ஸுக்கு. ஓகே, இதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறப்போ மைனஸில் செக் பண்ணி பார்ப்போம். -2 கொடுக்குறேன். இது எக்ஸ் ஈக்குவல் டு -2 கொடுக்குறேன். இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா, எல்லாமே 2ல் இருக்கா, 2ல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா. இந்த வேல்யூ 2ல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், டிவைடட் பை 2 கொடுக்குறேன். அப்போது 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10 நான் டிவைடட் பை 2 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் டிவைட் பண்ணலாமா, 2ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸு. ஸோ இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒய், இது 2ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோஇன்சிடென்ஸ் கிராஃப் கிடைக்கும்போது எல்லாமே ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இப்போது இந்த 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னது, -2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போ y ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2, இங்கே -2 இங்கே போச்சுன்னா +2 ஆகிடுமா. அப்போ y ஈக்குவல் டு 7. எப்போ -2 கொடுக்குறப்போ எனக்கு 7 கிடைக்குது. இப்போ வேல்யூ கொடுக்கும்போது நம்ம
அதாவது 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ மாதிரி வச்சுக்கிட்டு போட்டாலும் சரி, இப்படியே போட்டாலும் சரி. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ 2ஆல் டிவைட் பண்ணாமல் செக் பண்ணுறேன். 2 of 4 plus 2y equal to 10. அப்போ 2 of 4னா 2 into 4 8 plus 2y equal to 10. அப்போ 2y equal to 10 minus 8 வருமா, 8 இந்த பக்கம் போச்சுன்னா, then 2y equal to 10ல 8 போச்சுன்னா 2. அப்போ y equal to 1. எப்போ 4 கொடுக்குறப்போ yக்கு 1 கிடைக்குது. then 9 கொடுத்து பார்க்குறேன். சரியா? ஸோ எக்ஸுக்கு 9 கொடுக்குறேன் அப்படின்னா 2 of 9 plus 2y equal to 10. 2 9s are 18 plus 2y equal to 10. அப்போ 2y equal to 10 minus 18. அப்போ minus 18ன்றது பெரிய நம்பரா, அப்போ 18 minus அதை 10 minus 18 is minus 8. எதுக்கு 2yக்கு. அப்போ yக்கு வேல்யூ கிடைக்கும் போது minus 8 by 2. 2 1 time 8 4 time. அப்போ y equal to minus 4. ஸோ 9 கொடுக்கும்போது நமக்கு minus 4 கிடைக்குது. ஸோ இதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் பிளாட் ஆகுது. எப்படின்னு பாருங்க, ஒரு கோஇன்சிடென்ஸ் லைன், ஒரே லைனில் நமக்கு ரெண்டு கிராஃபும் மீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். அந்த ஆரஞ்சு கலரும் ஃப்ளோரசன்ட்டும் ஒன்றா மீட் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு ஒரே லைனாக தெரியுது. ஸோ இது ரெண்டு கிராஃப். ஸோ ஈக்குவேஷன் மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்ற ஈக்குவேஷனும் 2x ப்ளஸ் ஒய் ரெண்டுமே பக்கத்தில் ரெண்டு கலரில் டினோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம போட்டுட்டு வந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஃபில் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இது a1 by a2 b1 by b2 அண்ட் c1 by c2 நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ a1 என்னது, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 1, இந்த எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 3, அதாவது a1 a2. தென் b1 இதோடைய கோஎஃபிஷியன்ட் -1, இதோடைய கோஎஃபிஷியன்ட் -3. தென் c1 இதோடைய கோஎஃபிஷியன்ட் 8, c2 உடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது இது கான்ஸ்டன்ட் தான், ஸோ கான்ஸ்டன்ட்டாகவே எடுக்கிறோம், கோஎஃபிஷியன்ட் இல்லை. இது 16, ஸோ 8/16. தென் செக் பண்ணுங்க, இந்த -1 -3 கேன்சல் ஆகுது. ஸோ 1/3 இருக்கு, இங்கே 1/3 இருக்கு, இது வரல. அப்போ நம்ம செக் பண்ணும்போது 1/3 ஈக்குவல் டு 1/3 ஈக்குவல் டு 1 அதாவது 8 1 டைம், இது 16 2 டைம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே 1/2 கிடைக்குது. ஸோ இங்கே 1/2. ஸோ இது ஈக்குவலாக இருக்குது, இது ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போது a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 இருக்கும்போது நமக்கு என்ன கிராஃப் கிடைக்கும், பேரலல் கிராஃப் கிடைக்கும். ஸோ அது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கிராஃபில் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேணாம், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற இந்த ரெண்டு மாடல் வந்தால் மட்டும் கிராஃப் எப்படி இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூ வரும்போது நமக்கு என்ன வருது, a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1 by c2 கிடைக்கிறதால இந்த வேல்யூஸ், அதாவது இது கிடைக்கிற வேல்யூ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ there is no solution. ஸோ தேர்ட் சப்டிவிஷன், இதில் என்ன பண்ணுவோம், a1 by a2 செக் பண்ணுவோம் அண்ட் b1 by b2 செக் பண்ண போகிறோம், c1 by c2 செக் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, a1 வந்து 2, a2 4, b1 1, b2 -2. சரி, c1 -6 divided by -4, c1 by c2. ஸோ இங்கே செக் பண்ணுங்க, என்ன இருக்கு நமக்கு, 2 1 டைம் 2 2 டைம்ஸ், இதில் 1/2, இது மைனஸ் மைனஸ் கேன்சல், 2 டேபிளில் 3 டைம், 2 டேபிளில் 2 டைம். என்ன கிடைக்குது, 1/2 ஈக்குவல் டு 1/-2. அப்போ -1/2 எழுதலாமா, ஈக்குவல் டு 3/2 கிடைச்சிருக்கு. ஸோ 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு -1/2 இல்லையா. அப்போ என்ன கிடைக்குதுங்க, ஒரு கிராஃப் கிடைக்கும். அப்போது a1 by a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 by b2. ஸோ இதுக்கு நமக்கு என்ன கிராஃப் கிடைக்கும், ஸோ இதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவே நமக்கு ஒரு இன்டர்செக்ஷன் கிராஃப் கிடைக்கும்.
இன்டர்செக்ஷன் கிராஃப் கிடைக்கும். ஸோ கிராஃபை பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சப்டிவிஷனில் இந்த கிராஃப்கான பாயிண்ட்ஸ் கொடுத்து பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸுக்கு -1 தரேன். ஸோ -1 வந்ததுன்னா 2x + y - 6 = 0ன்னு இருக்குமா? அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் -1 தரேன் அப்படின்னா 2 × -1 2 of -1 + y - 6 = 0. 2 × -1 is -2 + y - 6 = 0. ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இப்போ -2 - 6 is ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் ஆகும். ஸோ y - 8 = 0. அப்போ 8 வந்து -8 இங்கே போச்சுன்னா +8 ஆகுமா? அப்போ y = 8. எப்போ y எக்ஸுக்கு -1 கொடுக்கும்போது yக்கு 8 கிடைக்குது. தென் எக்ஸுக்கு ஒரு +1 கொடுத்து பார்ப்போம். +1 கொடுக்குறப்போ இங்கே என்ன இருக்குது? 2 of 1 கிடைக்குமா? தென் y - 6 = 0. 2 1s are 2 + y - 6 = 0. ஸோ இங்கே -6 இங்கே +2 -6 + 2 என்னது -4. அப்போ y - 4 = 0. y = என்னது? -4 இங்கே வந்ததுன்னா +4. ஸோ வேல்யூ +4 கிடைக்குது. சரி, ஒரு 4 கொடுத்து பார்ப்போம். 4 கொடுக்குற போது என்ன வருது அப்படின்னு செக் பண்ணும்போது எக்ஸுக்கு நான் இங்கே 4 கொடுக்குறேன். ஸோ 2 of 4 + y - 6 = 0. Then 2 of 4 என்னது? 2 × 4 is 8 + y - 6 = 0. அப்போ yக்கு என்ன வருது? -6 + 8 is = 0. அப்போ yக்கு +2 கிடைக்குதா? yக்கு +2 கிடைக்குது அப்படின்னா y = 2 இங்கே போச்சுன்னா -2. ஸோ yக்கு வேல்யூ இப்போ வந்து 4 கொடுக்குறப்போ -2 கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் இங்கே 1 கொடுத்து பார்க்குறோம். ஸோ இங்கே ஈக்குவேஷன் என்னது? 4x - 2y - 4 = 0. ஸோ என்ன பண்ணுறோம்? எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன். ஸோ 1 கொடுக்கும்போது 4 of 1 -2y - 4 = 0. தென் இது என்ன 4 ஆகிடுமா? -2y - 4 = 0. என்ன கிடைக்குது? +4 -4 கேன்சல் ஆகிடுது. இங்கே y -2 = 0 இருந்துச்சு அப்படின்னா இங்கே yக்கு என்ன வரும்? 0/anything is 0. அப்போ yக்கு 0 எப்போ 1 கொடுக்கும்போது. எக்ஸுக்கு இப்போ 2 கொடுத்து பார்ப்போம். 2 கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது 4 of 2 -2y - 4 = 0. தென் 4 2s are 8 -2y - 4 = 0. So 8 - 4 is 4. அப்போ +4 -2y = 0. இங்கே என்ன வரும்? -2y = -4 வருமா? இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா ஸோ இங்கேயே மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? சேம் சைடில் மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் வரும்போது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். தென் y = 4/2. 2 1 time 2 time. அப்போது 2/1 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ yக்கு 2 கிடைக்குது. 2 கொடுக்கும்போது yக்கு 2 கிடைக்குது. ஃபைனலி 5 கொடுத்து பார்க்குறேன். 5னா 4 of 5 - 2y - 4 = 0. 4 5s are 20 -2y - 4 = 0. Then 20 - 4 is 16. 16 - 2y = 0. Then இங்கே -2y = -16. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா? தென் yக்கு 16/2. 2 1 டைம் இது 8 டைம். எப்போ yக்கு 5 கொடுக்கும்போது நமக்கு 8 தான் வேல்யூ கிடைக்குது. ஸோ இதில் கிராஃப் பிளாட் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கிராஃப் பாருங்கள். இதில் இன்டர்செக்ஷன் கிராஃப் நம்ம செக் பண்ணும்போது a1/a2 is not equal to b1/b2 வந்துச்சா? அப்போயே சொன்னோம் இன்டர்செக்ஷன் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்செக்ஷன் செக் பண்ணும்போது கிராஃபில் போட்டு இந்த பாயிண்ட்டை செக் பண்ணும்போது நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு
செகண்ட் ஈக்குவேஷனில் 2 கொடுக்கும்போது 2 கிடச்சிது இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் 2 கொடுத்தா கண்டிப்பாக 2 கிடச்சிருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்குது, அதுதான் ஒரு யூனிக் சொல்யூஷன். ஸோ இன்டர்செக்ஷனில் யூனிக் சொல்யூஷன் இருக்கிறது காரணம் இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு இந்த வேல்யூ கொடுக்கும்போது ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே சேம் நம்பர் எக்ஸ் கொடுக்கும்போது ஒய் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டு ஆரஞ்சு கிராஃப் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஆரஞ்சு லைன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்டு இந்த ஃப்ளோரசன்ட் க்ரீன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு கிராஃப் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் வந்துட்டுருக்கோம் ஃபோர்த் சம்மில். ஸோ இதுக்கு என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு a1/a2 b1/b2 அண்டு c1/c2 செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னது, a1 என்னது 2, a2 4, b1 என்னது -2, b2 -4, தென் c1 என்னது -2, c2 -5. ஸோ இங்கே 2 டேபிள்லனா 1 டைம் 2 டைம், ஸோ இங்கே கிடைக்கிறது 1/2, இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல், 2 டேபிள் 1 டைம், 2 டேபிள் 2 டைம், ஸோ 2 டைம். ஸோ இது மைனஸ் மைனஸ் மட்டும் தான் கேன்சல் ஆகுது, 2/5. எடுத்து எழுதும்போது 1/2 ஈக்குவல் டு 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2/5. ஸோ இது ரெண்டு தான் ஈக்குவலாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, a1/a2 ஈக்குவல் டு b1/b2 is not equal to c1/c2. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் டைப் மாதிரி இருக்குது. ஸோ பேரலாக கிடைக்கும், நோ சொல்யூஷன், ஸோ இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போது தட் இஸ் இது இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இதுக்கு கிராஃப் நம்ம பிளாட் பண்ண வேண்டாம் இந்த சம்மில் மட்டும். சரியா? ஓகே, இதுக்கப்புறம் ஃபிஃப்த் சம்மில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.